கோவைக்கு வருகை தரும் பிரதமர் மோடியை நேரில் சந்திக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் இயற்கை விவசாயத்தை வலியுறுத்தியும் அதற்கான தொழில்நுட்பங்கள் மற்றும் கொள்கைகளை வகுக்க வலியுறுத்தியும் விவசாயிகள் மாநாடு கோவை கொடிசியா மையத்தில் நாளை நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாட்டை தொடங்கி வைத்து பேசுகிறார். இதற்காக அவர் நாளை மதியம் 1:30 மணி அளவில் விமானம் மூலமாக கோவை வருகிறார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அவர் கொடிசியா மையம் வளாகத்திற்கு சென்று மாநாட்டை தொடங்கி வைத்து பேசுவதுடன் சிறப்பாக செயல்பட்ட விவசாயிகளுக்கு விருது வழங்கி கௌரவிக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்காக கோயம்புத்தூர் வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி நேரடியாக கோவை விமான நிலையம் சென்று அவரை வரவேற்கிறார். அவருடன் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் GK வாசன், அதே போல AC சண்முகம் உள்ளிட்டோர் அவரை வரவேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் வரக்கூடிய பிரதமர் பீகார் எலெக்ஷனை வெற்றியை தொடர்ந்து தற்பொழுது அவர் தமிழகம் வருகிறார். அதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்யப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பீகாரில் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பொறுப்பேற்க உள்ள நிலையில் அவரது அந்த பதவியேற்பு விழாவில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் கோவை வரக்கூடிய பிரதமரை எடப்பாடி பழனிசாமி நேரில் வரவேற்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.